நம்மளோட நெட்வொர்க்கை கூகுளில் பார்த்ததை விட சவுக்கு சக்கரை சொல்லி கேட்டவங்க தான் ரொம்ப அதிகம். நாங்களே இன்னும் முழுசா ஒரு ஆடிட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கல. இப்போ நிறைய கொடிகள்லாம் பார்த்துட்டே வராங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கொடிகள்லாம் ரொம்ப பேசப்படுது. நேரா வாங்க. கூகுளில் உங்கள் பேரை டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் என்ன அப்படி தான் போடுறாங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. ஆனால் அதில் ஒரு நாள் கூட உண்மையான டேட்டா வந்ததே இல்லையே. நம்மளோட நெட்வொர்க்கை கூகுளில் பார்த்ததை விட சவுக்கு சக்கரை சொல்லி கேட்டவங்க தான் ரொம்ப அதிகம். அதனால நம்மளோட நெட்வொர்க் என்னன்னு உண்மையிலே எனக்கும் இன்னைக்கும் தெரியல. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. பசங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறுது. இங்கேருந்து ஒரு 30-40 பேர் இன்றைக்கி தமிழ் சினிமாக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடக்க பை ப்ராடக்டாக ஆக்சுவலாக இது உண்மையிலே நம்ம எதுக்கு வந்தோமோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பை ப்ராடக்ட் இதனால் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படி தான் கம்பெனியோடைய வேல்யூவேஷன். ஸோ நெட்வொர்க்கை உண்மையிலே நாங்களே இன்னும் முழுசாக ஒரு ஆடிட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கல. பொலிட்டீஷியன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை சமூகத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அதை எப்பவுமே ஸ்மைல் சேட்டையாக இருக்கும்போது சுட்டி காட்டினது தவறுனது இல்லவே இல்லை. அதை எப்பவுமே மேற்கோள் காட்டியிருக்கீங்க. அப்போ சமூகத்தில் இயங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கா? நீங்கள் வேற ஃபோன் கால்லாம் வந்து என்ன அப்போதுலேருந்தே உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கோம். நிறைய இதில் என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, நான் வந்து உள்ளே வந்து இருந்து ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடிலேருந்து ஃபோன் வாங்கின டைம்லேருந்து என்கிட்ட ஒரே ஃபோன் நம்பர் தான். ஸோ அதனால எனக்கு அப்பையிலேருந்து அந்த பங்காளிகள்லாம் இப்போ வரலையும் பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி திட்ட வந்து அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஃப்ரெண்டானவங்க இருக்காங்க. என்னை ஒரு குரூப்பில் 256 பேர், அவங்க 55 பேர் இருக்க குரூப்பில் என்னை தூக்கி போட்டு 255 பேர் என்னை திட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த குரூப்பில் இப்போ வரலையும் நான் இருக்கேன். அவங்க மற்ற விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க அந்த குரூப்பில். அப்போ வந்து என்னென்னா நமக்கு பயமும் கிடையாது, இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் அப்படி தான், இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பண்ணதுக்கான எதிர்வினை அது, அவ்வளோதான். அவங்க மேலே நம்ம கோவப்படுறதுக்கு அதுவும் கிடையாது. என்னன்னா அந்த இம்பாக்ட் ரொம்ப பெருசு தரும். நான் வந்து பொலிட்டிக்கல் செட்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம பசங்களுக்கு அவங்க நடிக்க போகிற இடங்கள்ல, அவங்க வாய்ப்பு தேடி போகிற இடங்கள்ல, டைரக்ட் பண்ணணும்னு அங்கே போய் அந்த இம்பாக்ட் இருக்கப்போ என்னால் அதை ஓகே. ஏன்னா அவங்கெல்லாம் இதை நம்பி வரல. அவங்க பொலிட்டிக்கல் செட்டேட் பண்ணணும், பொலிட்டிக்கல் வியூ சொல்லணும்னு வரல. ஆனால் அவங்களாம் நமக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு பாவத்துக்காக அவங்க போகிற இடத்துலலாம் இந்த இம்பாக்டை ஃபேஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் உண்மையிலே அது ஒரு சுயநல டிசிஷன் தான். இதுக்கு மேலே நம்ம பொலிட்டிக்கல் செட்டேட் பண்ண வேணான்னு நான் எடுத்த டிசிஷன். இப்போ நிறைய கொடிகள்லாம் பார்த்துட்டே வரேன். இப்போ ரீசெண்ட் டைமில் கொடிகள்லாம் ரொம்ப பேசப்படுது. சரி, நேராக வாங்க. ஏன் சுத்துறீங்க? இல்லை, அது உங்களுக்கு இதில் புரிஞ்சிருச்சுன்றதுனால சைடாக கேட்குறேன். எப்போ எந்த கட்சியில் எங்கே சேர போறீங்க? இல்லை தனியாக கட்சி உருவாக்க போறீங்களா? மேண்டேட்டரியாக கேட்பாங்களே அரசியலுக்குள்ள. இல்லைங்க, எனக்கு முன்னாடி நான் அதான் சொன்னேன்ல, பொலிட்டிக்கல் செட்டேர் பேச ஆரம்பிச்சப்ப எனக்கு பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான வியூ வச்சுக்கணும், நாளைக்கு நம்ம முடிஞ்சா பாலிடிக்ஸ் பண்ணணும், அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்லாம் ஒரு சமயம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி இப்போ நம்ம என்னைக்கு இதை பேச வேணான்னு முடிவு எடுக்கிறப்ப அது ஒரு சுயநல முடிவுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த முடிவு எடுக்கிறப்ப அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுரும். நான் பேசவே மாட்டேன் ஆனால் அது அப்படின்னு பண்ண முடியாது. ஒருவேளை எனக்கு திருப்பி இதெல்லாம் பேசுறதுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கான என்னோட ஒப்பீனியன் பாயிண்டை வைக்கிறதுக்கான முழு தைரியமும் சுதந்திரமும் கிடைக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அதை நம்ம யோசிக்கும்.